எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரு மாசமாவே எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஒரு 4 நாளா பேசி அழுது தீத்தாச்சு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ சே எனிதிங் எல்ஸ் நான் சொல்ல நினைச்சது வந்து Charan is like my own brother. You have been really strong, Charan. Every day we have been praying for you. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமான பொசிஷனில் நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர். ஸோ இங்கே வந்து த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர், த பெயின் ஆஃப் லூசிங் எ லெஜண்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் எல்லாருமே ஃபீல் பண்ணி எழுதுனது வந்து எஸ்பிபி சாரை நாங்கள் லூஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாதரை லூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோன்னு எல்லாருமே போட்டுருந்தாங்க. இது காரணம் என்னன்னா, இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி அவர் நம்ம மனசுலயே இருக்காரு. நான் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் தி நெக்ஸ்ட் மார்னிங் when I woke up I just felt one thing which அப்படியே எழுந்திருக்கும் போது அந்த ஃபீலிங் வந்துச்சு. அது என்னன்னா, in most of our lives we have never known a day without Balu sir in this physical world. நான் எந்திரிக்கும் போது நினைச்சோம், இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ல வந்து இதுதான் முதல் நாளோ, பாலு சார் இல்லாத இன்னொரு உலகத்துக்கு நம்மலாம் போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஏன்னா ஒருதில்னா அவரோட பாட்டு கேட்டுட்டே இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து டெய்லி வந்து அவர் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஸ்பிபி சார் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் இஸ், ஐ திங்க் இட்ஸ் மச் பியாண்ட் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஒருத்தர் யாரும் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். என்ன சொன்னார்னா, we are all relatives bound by his voice அப்படின்னு போட்டார். எவ்வளோ அழகாக இருந்தது அது. நம்ம எல்லாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே அவரோட பாட்டு கேட்டு 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 ஆல்மோஸ்ட் அவர் லைஃப் டைம் we have been listening to it. So we all have become relatives just by listening to his voice. அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து யாருக்குமே அமையாது. எனக்கு ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த பேண்டமிக் இது நடந்தது ஒரு வருத்தம், ஆனால் அது இந்த பேண்டமிக் டைம்ல நடந்தது மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இல்லைன்னா இந்தியா முழுக்க இல்லை, ஃபுல்லாக வேர்ல்டு ஓவரே வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி சார் பார்க்க வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. ஐ ட்ரூலி ஃபீல் ஒன் திங், லைக் மைக்கேல் ஜாக்சன் இஸ் டு பாப் மியூசிக், பாலு சார் இஸ் டெஃபினெட்லி பாலு சார் இஸ் டு பிளேபேக் சிங்கிங். இது வந்து உண்மை. ஏன்னா எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அது என்னன்னா, பாலு சார் வந்து அன்னைக்கு வீட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வாசுரு அங்கிள் அங்கே இருந்தார், ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஃபுல்லாக மக்கள், ப்ரெஸ் எல்லாம் ஃபுல் ரோட் பிளாக்டு. ஸோ தேர் வாஸ் நோ வே வி குட் கோ அண்ட் சீம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு முன்னாடி போய் பார்க்க முடியாது. எப்படி பாலு சார் மிஸ் பண்ணுவோமோ. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் இட் அப். ஆனால் திடீர்னு வந்து இல்லை, நாளைக்கு மார்னிங் தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, நைட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த லைக் ஹவு சரண் ஹேட் எக்ஸ்பிளைன், அந்த இந்த கமோஷனால they had to take him. ஆனால் அன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ வந்ததுங்க. தட்ஸ் வேர் அந்த ஆம்புலன்ஸில் ஒரு கூட்டு போக போக எவ்ரி ஜங்ஷனில் வந்து சாதாரண மக்கள், அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனாக இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னே தெரியாது, எல்லாரும் வந்து லேடிஸும் சரி மென்னும் சரி இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி அங்கங்கே ஸ்லோ பண்ணி பூ வீசுகிறாங்க. எனக்கு ஐ ரியலி காட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஹூ வில் ஹேவ் எ லைஃப் லைக் திஸ்? த்ரூ மியூசிக் ஹி ஹஸ் ஜஸ்ட், அது எப்படின்னா எல்லாரோடைய இதயத்தை அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி பாலு சார் வந்து நம்ம எப்படி, இப்போ அவர் ரொம்ப அழகாக சொன்னார், மார்னிங் எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் அவரோட சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி அவரோட சவுண்ட்லேயே வந்து நம்ம முடிக்கிறோம். அண்ட் திஸ் வில் கீப் கண்டினியூயிங். அண்ட் as long as the world exists, not just அது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாது. as long as the world exists, பாலு சார் will exist, his voice will exist, and he is always with us. And இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அவரோட அன்பை பற்றி நான் சொல்லணும். ஒரு வாட்டி எங்கள் ஸ்டுடியோ பார்க்க வந்திருந்தாரு. வந்த உடனே கேட்லேருந்து என்டர் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் கேட்டவர், அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டார். இருக்கார் சார், முதல்ல வாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரே கூப்பிட்டு, சரி திடீர்னு போய் சொல்லாதீங்க, அவங்களாம் ரெடி ஆகணும்ல, நம்ம ஸ்டுடியோ பார்த்துட்டு, த வே ஹி திங்ஸ்
ஸ்டுடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் சரி இப்போ நான் அப்பாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் ரன்னிங் டவுன் ஃப்ரம் மை ஸ்டுடியோ. உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கு சார் அப்பா கூப்பிட்றேன்னா இசட் இல்லை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண பிகாஸ் யூ மை ஃபாதர் தட் டைம் ஹேட் அ வாக்கிங் ப்ராப்ளம். ஹி வாஸ் இன் த வீல் சேர். ஸோ டக்குன்னு ஸ்டெப்ஸ் இறங்கி பாலு சார் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் சொன்னேன் சார் ஹாலில் உட்காருங்க சார் பெட்ரூமில் இருக்கார் கூப்பிட்றேன்னா எங்கள் அம்மா வந்து ஐயோ பாலு சார் வந்துட்டார் வீடெல்லாம் நீட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அன்பாக பேசுவார்னா எங்கள் அம்மா கிட்ட சொன்னார் தள்ளி இது நான் இல்லைக்கா தள்ளின்னா தாயின்னு தெலுங்குல அம்மா தள்ளி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஒரு சொந்த தங்கச்சி கிட்ட சொந்த மக கிட்ட பேசுற மாதிரி தள்ளி இது நான் இல்லைக்காதான் நீ ராக்கூட தான் ఏంటి சத்தியமூர்த்தி ఎక్కడ he came into the bedroom, he sat with அப்பா and ரொம்ப நேரம் பேசிட்டு நாங்கெல்லாம் நிற்கும்போது அவர் செல்போன் எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு. your family looks very sweet and சொல்லிட்டு after that he forwarded all this. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அவரோட வந்து நான் when I became a music director என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு பாலு சார் தான் பாடணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. when I did my first film தேவிங்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு நிஜமாவே பாலு சார் கூட தான் ரெக்கார்ட் பண்ணேன். பாலு சாரோட ஸ்டுடியோலேயே ரெக்கார்ட் பண்ணேன். அப்போலேருந்து அவரோட அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி டில் ஹி வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ எவ்ரிடே ஏதாவது மெசேஜ் அவர் பர்த்டேக்கு வீடியோ மெசேஜ் எல்லாம் போட்டால் கூட உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். நான் என்ன கொடுக்குறது நீங்கள்லாம் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக அப்படின்னு சார் நான் சொல்லுவேன். சார் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் சார் நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க அதனால தான் நாங்கள்லாம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு. அப்படியே லாஸ்ட் இயர் we were driving from Chennai to Hyderabad. ஒரு 8 to 10 hours of drive பாலு சாரோட பாட்டு போட்டு போயிட்டே இருக்கும். பாலு சார் இளையராஜா சார் இவங்க காம்பினேஷன்ல அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாங்கள் நினைச்சோம் எப்படி இவர் இப்படி பாடுறாரு. அதாவது எவ்ரி எமோஷன் 10 hours of songs and still emotions are left. So I think நம்மளால வந்து இன்னைக்கு கண்டிப்பா we only have to celebrate பாலு சாரோட லைஃப் and we all have to be thankful for this great legend for being what he was and for teaching what he taught us. I had great opportunities of sharing stage with him. அவரோட பாடுத்தா தீகாங்க அவர் பண்ற அந்த ரியாலிட்டி ஷோல என்ன கெஸ்டா கூப்பிட்டுருந்தாரு. வைசாக் போயிருந்தேன் அண்ட் அதில் அவர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஸ்டேஜ்ல. அதெல்லாம் வந்து நினைச்சா எனக்கு புல்லரிக்கும். ஸோ இவ்வளோ வருஷமா அவர் கூட ஒர்க் பண்ணி அவர் கூட இவ்வளோ சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ண அப்புறம் கூட அவர் பார்த்த உடனே ஏதோ ஒரு பயம் ஒரு தட் இஸ் ரெஸ்பெக்ட். பட் அது எப்பவுமே வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி வெரி சிம்பிள் டு எவ்ரி ஒன், ஸோ டவுன் டு எர்த். இவர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னிருந்தாங்க இப்போ அவர் கோவப்பட்டு யாருமே பார்த்ததே இல்லை மேபி ஏன்னா அவர் கோவமே வராது அந்த அளவுக்கு ஹி வாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். தேங்க்யூ பாலு சார், வி லவ் யூ ஃபார் எவர். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஒன்று என்னன்னா லாஸ்ட் டைம் அவர் பர்த்டேக்கும் இப்போ அதுக்கு ஆக்சுவலாக பர்த்டேக்கு அவர் ஊரில் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து வீட்டில் போய் மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் பற்றி அதை பற்றி மியூசிக் பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிளம்பும்போது சொன்னார் தேவி உங்கள் அப்பாக்காக நீ பண்ண பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அது வந்து எங்களோட பசங்களுக்கும் எனக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சின்ன ஆசை அந்த சாங் வந்து சும்மா ஃபன்னுக்காக சரதாகான்னுவாங்க தெலுங்குல, அதாவது சும்மா அது வந்து அந்த பாட்டு வந்து என் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கணும். எனக்கு அப்படியே ஐ காட் டியர்ஸ் அண்ட் ஐ ஃபெல்ட் ஹிஸ் ஃபீட். சார் பாலு சார் வந்து இப்படி சொல்றதா இது வந்து வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படின்னு. ஆஃப்டர் தட் வி ஃபாலோட் ஹிம் அப் பட் நோயிங் ஹிம் ஹி வாஸ் நெவர் ஃப்ரீ, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி. சந்து சார் ஃபோன் சந்து கூட கூப்பிட்டு சொன்னார் சந்து தேவியை ஃபாலோ பண்ணிக்க போகலாம் நம்ம ஸ்டுடியோக்கு வரேன்னு சொன்னார். ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணோம் பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி யூனோ வித் த ஷோஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்துருச்சு. பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் லாக்டவுன் வில் டர்ன் அப் திங்ஸ் லைக் திஸ். பட் ஸ்டில் ஐ எம் so glad and proud that I am blessed to have been a part of Balu sir's journey and that I have worked with him and I have got his blessings. And நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து நான் இல்லாத டைமில் என்னோட பாட்டெலாம் பாடும்போது அவருக்கு என்ன அவசியம் தேவி வந்து இப்படி தேவி வந்து அப்படி அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பா நல்லா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காது. நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி எனக்கே தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இப்படி என்னை பற்றிலாம் பேசுங்கிற அவசியமே இல்லை. தட் only shows his pure love. He's an example of greatness. He's an example of unmatchable talent. He's an example of pure love. Yeah, there was never an SPB before. There can never be an SPB after. We should only be thankful to God for sending someone like him to this earth to entertain us. And
இன்னொரு விஷயம் சொல்லணும். நின்ன மொன்னலா அப்படின்னு பியூட்டிஃபுல்லி சங்கத் சாங். அது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். அது ரிலீஸ் ஆன அப்புறம் பாலு சார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ ஜெனரலி டைரெக்டாக ஃபோன் பண்ணியெல்லாம் பேசுனதெல்லாம் கிடையாது பாலு சார் கிட்ட. அப்போல்லாம் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பதவி சார்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மா, சரணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், போத் ஆஃப் யூ ரியலி டன் எ கிரேட் ஜாப்னு சொல்லி பிளஸ் பண்ணாரு. சரண், லைக் எவ்ரி ஒன் இஸ் சேயிங், ஐ திங்க் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, பட் ஐ திங்க் யூ ஆல்சோ இட்ஸ் யுவர் டியூட்டி நவ் டு கிவ் மோர் டைம் ஃபார் சிங்கிங் and we want to listen to more songs in your voice, and Appa is going to be watching you and we are going to listen to him through your voice, and like always he signs off saying God bless. SPB sir will bless us and he's always watching us. Thank you.